ஹாய் வியூவர்ஸ், போன எபிசோட்ல சந்திரகுப்த மௌரியர் பெரிய பையனாகி சாட்டையில் அடி வாங்கிட்டு இருக்கிற மக்களை காப்பாற்றினதோட பார்த்துருந்தோம். இந்த எபிசோட்ல அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். சந்திரகுப்த மௌரியர் அந்த மக்களை காப்பாற்றினதுக்கு அப்புறமேட்டு சந்திரகுப்தருக்கு பின்னாடி ஒருத்தர் அவர் நோக்கி வராரு. தன்னை தாக்கத்தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகுப்த மௌரியர் அவர் கழுத்துல கத்தி வைக்கிறாரு. காயப்பட்டுருது. ஆனா அவரு தன்னை தாக்க வரல. அவரு சந்திரகுப்தர் எந்த பள்ளி மாடத்துல படிக்கிறாரோ அதே மாடத்துல தான் அவரும் படிச்சிட்டு இருக்காரு. அவரு ஒரு நாட்டு ராஜாவோட பையன். அந்த ராஜாவோட பையனுக்கு காயம் ஆயிடுச்சு. இது சாணக்கியர்கிட்ட சொல்லி, இந்த காயம் சந்திரனால எனக்கு ஏற்பட்டது, சந்திரன் தனியா போய் தாக்கிட்டு இருந்தான், என்னை கூப்பிட்டு போகல அப்படின்னு சாணக்கியர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்கான். என் மேலையும் பால் வீசுனா அப்படின்னு சொன்ன உடனே சாணக்கியர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவனும் இளவரசருக்கு முன்னாடி சாதா மானிடனா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்ல சொல்றான். சாணக்கியர் சந்திரன்கிட்ட கேட்ட உடனே, நான் அவனை வேணுமே தாக்கல, அவன் பின்னாடி வந்த உடனே வேற யாரோ என்னை தாக்க வராங்கன்னு நினைச்சிட்டு தான் நான் தாக்குனேன், இவன் நினைச்சிருந்தா நான் தாக்கி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் சொல்றாரு. உன்னை சந்திரனை சாணக்கியர் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு ஏன் இவனை தாக்குன, இவனை கொண்டு இருக்கணுமே அப்படி சொல்றாரு. உடனே அவனும் அதிர்ச்சி ஆகி பார்க்கறான் அந்த இளவரசன். ஏன்னா துணையா போறவங்க பின்னாடி போக மாட்டாங்க, எதிரி தான் பின்னாடி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை பார்த்து சொல்றாரு. உனக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், அடுத்தவால கீழே உடனே வைக்காத, திருப்பி அவங்கள தாக்கிட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சந்திரனும் என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா துணையா வந்தவங்களை எப்படி என்னால தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சாணக்கியர் சொல்றாரு, இவனா உனக்கு துணையா வந்தான், இவன் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தான், உங்களுக்கு 2 பேரும் தானே அந்த அப்பாவி மக்களை காப்பாற்ற சொன்னேன், ஆனா நீ தானே காப்பாத்தின, இவன் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தான், அவன் வெற்றியில மட்டும் தானே பங்கு வரணும்னு பாக்குறான், இது மட்டும் இல்லாம உன்னை குற்றவாளியும் ஆக்கியிருக்கான், இவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அண்ணன் தண்ணி இல்லாம இருக்கணும், இதுதான் இன்னைக்கு தண்டனை இவனுக்கு அப்படிங்கிறாரு சாணக்கியர். இந்த ஆச்சாரியர் எங்க அப்பா யாரு என்ன ஏதுன்னு தெரியாம இருக்காரு, இங்க கல்வி பயில தான் வந்தேன், எனக்கு இங்க இருக்கிறது கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவோட பையன் சொல்றான். ஆனா அவனோட நண்பன், பரவாயில்ல எங்களோட உணவை நீ பகிர்ந்துக்கோ அப்படிங்கிற. ஆனா சந்திரன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவருக்கு ஏத்தாப்புல சாப்பாடு இல்லாம இவர் உட்காந்துருக்காரு. அதை பார்த்து இவரு சந்திரன் சிரிக்கிறாரு. அந்த நேரத்துல சந்திரனை பார்த்து, அவர் இன்னும் சில நாள் தான் இங்க இருப்பேன், அரசன் ஆனதுக்கப்புறம் உனக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவனோட நண்பன் நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அப்படிங்கிற. அதே நேரத்துல இன்னொரு நண்பன் அவன்கிட்ட மடல் கொடுக்குறான். என்னது இது இப்படி கேட்ட உடனே, ஒரு இளவரசிட்டு இருந்து மடல் வந்திருக்கு அப்படிங்கிறான். நான் இந்த பள்ளி மடத்துல இருந்து கிளம்பினோடனே மன்னன் ஆயிடுவேன், ஆனா இவன் இந்த மடத்துல இருந்து கிளம்பினா ஒரு மாடு மேய்க்கிறவனா தான் ஆவான் அப்படின்னு சந்திரனை பார்த்து சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.